வணக்கம், வெல்கம் பேக் டு doittamilan சேனல். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தோம்னா ஒரு தீபாவளி அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறோம். 2022ஓட தீபாவளி வந்துகிட்டே இருக்கு. ஸோ அதுக்கான ஒரு கிராக்கர் அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறோம். ஸோ நார்மலாக வந்து பக்கத்தில் இருக்க ஷாப்ல எல்லாம் போய் கேட்டோம்னா நம்ம தலையே வெடிக்கிற அளவுக்கு வெடியோட ரேட் வந்து சொல்லுவாங்க. நல்ல ஒரு பட்ஜெட் ரேட்ல வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பக்கத்தில் இருக்க ஷாப்லாம் நம்மளுக்கு செட் ஆகாது. டேரக்டா சிவகாசி போய் வாங்கினாதான் ஒரு பட்ஜெட் ரேட்ல வந்து வாங்க முடியும். ஸோ நான் கிராக்கர் பை பண்ண ஷாப் வந்து பார்த்தீங்கன்னா ஜோதிராம் கிராக்கர்ஸ்ல வந்து பை பண்ணேன். அவங்க வந்து வெடியெல்லாம் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் வச்சிருந்தாங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் அவங்களோட வெப்சைட் லிங்க் கொடுக்குறேன், மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க. கடை டீட்டெயிலும் கொடுத்துருக்கேன், அதையும் கூட நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இந்த ஒரு பாக்ஸ்க்குள்ள என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லி அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம். வீடியோ பார்க்க போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க அன்பாக்சிங் ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ இந்த ஒரு வெடி பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 5000 ரூபாய்க்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ 5000 ரூபாய்க்கு இதுக்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி சீலக்கு ஓப்பன் பண்ணிட்டு பார்த்துடலாம். ஸோ பாக்ஸை ஓப்பன் பண்ணோடனே வந்து பார்த்தீங்கன்னா ஜம்போ அப்படின்ற ஒரு பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இவ்வளோ பெரிய பாக்ஸு ஸ்கை ஷாட் அப்படின்னு நினச்சேன். கடைசியில் வந்து பார்த்தோம்னா ஃப்ளவர் பார்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து 10 பீஸ் வருது. நான் வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டுக்காக வாங்கியிருந்தேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டும் என்னென்னு அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா ட்ரை கலர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபவுண்டைன் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அது ஓப்பன் பண்ணிட்டு பார்க்கலாம் இது எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு. ஓரளவுக்கு வந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்பவுமே சின்னதாகவும் இல்லை பெருசாகவும் இல்லை, ஒரு மீடியம் லெவலில் வந்து ஒரு ஃபவுண்டைன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ட்வின் லைட்னிங் பால் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பால் ஷேப்லலாம் இல்லை, இது வந்து இந்த ஷேப்பில் தான் இருக்குது. ஸோ இதை வச்சோம்னா பால் மாதிரி ஒரு வேளை பறக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதில் வந்து சில கிராக்கர்ஸ்லாம் வந்து நம்ம டெஸ்ட்டும் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதை அப்படியே ஓரமாக தூக்கி வச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா ஸ்கை கிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கை ஷாட் வந்து கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக வந்து பார்க்குறதுக்கு பெருசாகவே இருக்குது. நம்பர் 1 குவாலிட்டி. ஓகே, 2 பீஸ் வந்து கொடுத்துருக்காங்க இதில். நெக்ஸ்ட்டு அவங்களோட பெரிய ஒரு பை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பையில் போட்டு எங்கேயாச்சும் எடுத்துகிட்டு போகணும், யாருக்காச்சும் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த பையில் போட்டு கொடுத்துக்கலாம். ஸோ எங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா குட்டீஸ்லாம் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் அந்த வெடி மேலே இன்ட்ரெஸ்ட்டில் நைட் டைம்லலாம் வெடிச்சோன்னா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபேன்சி கிராக்கர் தான் வாங்கியிருந்தேன். ஸோ ஒரு துப்பாக்கி, ஒரு 5 துப்பாக்கி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ராக்கெட் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 பீஸ் ராக்கெட் வந்து இருக்குது. நான் போன டைம் ரொம்ப விரும்பி வாங்கின ஒரு ஸ்மோக் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரொம்பவுமே நல்லா இருந்துச்சு, அதனால தான் இந்த தடவையும் வந்து பை பண்ணியிருக்கேன். ஸோ இது எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஹெலிகாப்டர். இது வந்து பார்த்தீங்கன்னா போன தடவை நான் விடும்போது பக்கத்து வீட்டுக்கெல்லாம் போயிடுச்சு. ஸோ இந்த தடவை விட்டு பார்க்கலாம் எந்த வீட்டுக்கு போகுது அப்படின்னு சொல்லி. நல்லா இருக்கு பார்க்குறதுக்கே. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு சாக்லேட் பாக்ஸ் மாதிரி ஒன்று இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஓல்ட் இஸ் கோல்டுன்னு வந்து எழுதியிருக்காங்க. இது ஆக்சுவலாக ஒரு சமோசா டைப், இது வெடி பேர் என்னமோ சொல்லுவாங்க, எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. ஒரு சமோசா டைப்பில் வந்து இருக்குது. ஸோ எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு இதையும் வெடிச்சு பார்க்கலாம். இந்த வெடி வைக்கும்போது எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு தெரியல. வெடிச்ச உடனே வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து கலராக வந்து நிறையா பேப்பர்ஸ்லாம் வந்து பறந்து வந்துச்சு. சரி இன்னொன்று அகைன் ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வெடியும் வச்சோம். ஆக்சுவலாக பார்க்குறதுக்கு சின்னதாக இருந்தாலும் உள்ள கலர்ஃபுல்லாக வர்றது வந்து நல்லாவே இருக்குது. நெக்ஸ்ட்டு சங்கு சக்கரம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா இவ்வளோ பெரிய பாக்ஸ். இது வந்து அந்த கலர் ஸ்மோக் மாதிரியே தான் இருக்கும். பட் ஆனால் இது வந்து ஒரு கம்பி மத்தாப்பு மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் இதையும். நெக்ஸ்ட் சங்கு சக்கரம் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறமேட்டு லாலிபப் எங்கள் பாப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா லாலிபப் எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரில, பார்க்குறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஒரு வேளை. சரி ஓப்பன் பண்ணி பார்ப்போம் எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு. இதில் இத்தனை இருக்குது, நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 5 லாலிபப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்குறதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதெல்லாம் பார்க்குறதுக்கு ஒரு சாக்லேட் ஃபீல் தான் வந்து கொடுக்குது. ஸோ இது என்ன பண்ணணும்னு தெரியல, இதையும் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம்.
நெக்ஸ்ட் வந்து கம்பி மத்தாப்பு சின்னது பெருசு கொஞ்சம் வந்து மீடியம் சைஸ்லாம் வாங்கியிருந்தேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிலோவுக்கு இருக்க ஒரு பேப்பர் வெடி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து ஒரு பேப்பரை சுற்றி வச்சு ஒரு பேப்பர் வெடி வந்து மேக் பண்ணியிருக்காங்க. ஸோ எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியல. இதை வச்சு ஒரு டெஸ்டிங் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோவில் அந்த டெஸ்டிங்கையும் நான் வந்து காட்டுறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ஃப்ளாஷு. இதையும் நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆக்சுவலாக முன்னாடியே வந்து நான் எந்தெந்த வெடி வந்து முன்னாடி ரொம்ப வந்து கிரேசியாக இருந்தனோ ஸோ அதெல்லாம் வந்து மறுபடியும் வந்து பை பண்ணியிருந்தேன். ஸோ இதையும் வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் எப்பயும் போல சாட்டை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மாட்டு வெடி வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் குர்குரே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குட்டி பாம் வந்து கொடுத்துருக்காங்க. ரைட்டு, இதை அப்படியே ஓரமாக வச்சிடலாம். நெக்ஸ்ட் நிறைய கலெக்ஷன் வந்து ரொம்பவே வித்தியாசமாக இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா 4x4 வீல் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கார்லாம் வந்து அப்படியே சும்மா சுற்றி ரவுண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பம்பரம். இது வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த ஃபோட்டோ ஃப்ளாஷு அந்த ஹெலிகாப்டர் அந்த மாதிரி சொன்ன மாதிரி தான். இது வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்கும். இது வந்து அப்படியே ஸ்பின் ஆகிக்கிட்டே இருக்கும். இதை வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா இது ஒன்று. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக மயில் தோகையை விரிக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு ஜூஸ் டின் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இது பிச்சா உள்ளே போகுது. ஸோ இதுக்குள்ளே வந்து பாம் இருக்குது. ஸோ இதை பிச்சா வந்து இதுக்குள்ளே வந்து பாம் இருக்குது. வச்சுட்டு அப்படியே மூடிடணும்னு நினைக்கிறேன். இல்லாட்டி மூடாமல் இருந்தால் கூட பரவாயில்லன்னு தான் நினைக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் பாட் மாதிரி தான், ஒரு பாம் மாதிரி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜாலி கோலா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வந்து கொடுத்துருக்காங்க. கிராக்கர்லாம் பேர் வைக்கிறதெல்லாம் ரொம்பவுமே வித்தியாசமாக வைக்கிறாங்க இப்போல்லாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபவுண்டைன் மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் கலர் ஃபவுண்டைன் மாதிரி வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த ஹோலி கலர் அந்த மாதிரி எல்லாம் வந்து கலராக வரதுக்கு வந்து 2 வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்கை ஷாட். நான் ஆல்ரெடி அந்த 2 வந்து காமிச்சிருந்தேன். அது வந்து கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு. இது கொஞ்சம் மீடியமாக இருந்துச்சு. சில்லி கோல்டு கலரில் வந்து வெடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம இப்போ பார்த்ததை விட இது கொஞ்சம் மீடியமாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஸ்கை ஷாட் தான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் மணி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ டே அண்ட் நைட்டு எந்த டைமில் வெடித்தாலும் இது வந்து போட்டிருக்கதை பார்த்தாலே வந்து மணியெல்லாம் பறக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சரி, இதையும் நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆக்சுவலாக அவங்க சொல்லியிருந்த மாதிரியே பற்ற வச்ச உடனே வெடி வந்து வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. நான் தெரியாமல் வந்து பார்த்தீங்கன்னா கேமரா வந்து கட் பண்ணி விட்டுட்டேன். ஸோ அதுக்கப்புறமேட்டு கீழே விழுந்து கிடந்ததெல்லாம் பொறுக்கி எடுத்தோம்னா இவ்வளோ காசு வந்து உள்ளே வந்து வச்சிருக்காங்க. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒளிச்சு வச்சிருக்கனால பிளாக் மணி அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சிருக்காங்க போல. நெக்ஸ்ட்டு பாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதையும் நம்ம எக்ஸ்பெரிமெண்ட்டுக்காக தான் வாங்கினேன். இது எக்ஸ்பெரிமெண்ட் அப்போ ட்ரை பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு ஸ்னீக்கர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மீடியமான ஒரு ஸ்கை ஷாட் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு அன்பாக்சிங்கில் பார்த்துட்டு இது வேணும் அப்படின்னு சொல்லி வாங்கியிருந்தேன். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த வெடியோட டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து ஓட்டியாக புல்லாங்குழல் டிசைன் வந்து இருக்கும். ஸோ ஒரு பாட்டு பாடும் அப்படின்னு நினைக்கிறேன். இதையும் நம்ம வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்தே ஆகணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா பிஜிலி வெடி பேக்கெட் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் சின்ன கிராக்கர்ஸ்லாம் இருக்கு. பிஜிலி வெடி பெருசு ஒன்று கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் என்னோட ஃபேவரட் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ பாம் வந்து கொடுத்துருக்காங்க. இதை வச்சு கிரிக்கெட் விளாட்லான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். சரி பார்க்கலாம், விளாட முடிஞ்சா உங்களுக்கு ட்ரை பண்ணி காட்டுறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு மீடியமான ஸ்கை ஷாட் வந்து கொடுத்துருக்காங்க. கிஸ்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கை ஷாட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பட்டர்ஃப்ளை மாதிரி பறக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதையும் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃப்ளைஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. கலர் மேஜிக் வைப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சரம் மாதிரி இருக்க டிசைனில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தோம்னா ஃபெஸ்டிவல் ஃபீட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 30 மல்டி கலர் ஷார்ட்ஸ் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்டிங்கும் பண்ணியாச்சு, அன்பாக்சிங்கும் பண்ணியாச்சு. ஸோ நீங்கள் பட்ஜெட் ரேஞ்சில் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜோதிராம் கிராக்கர்ஸ் டீட்டெயில்ஸ் வந்து கீழே கொடுத்துருக்கேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ரொம்பவே பட்ஜெட் ரேட்டில் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோ மீட் பண்ணுறேன். பாய்.